अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः। अथ घटाभावात् घटोत्पत्तिरिति वादिनं भवन्तं पृच्छामि। किं घटस्य घटाभाव समवायी कारणं यद्वा असमवायी अथवा निमित्तम? கேள்வி கேட்கிறார். घटाभावात् घटोत्पत्ति, घटाभाவத்திலிருந்து घटोत्पत्ति வருது, அபாவத்திலிருந்து பாவம் உற்பத்தி ஆகிறதுன்னு சொல்றவன் யாரா இருந்தாலும் அவனே கேட்கணும், கிம் घटस्य घटाभावः समवायी காரணமா இல்ல அசமவாயி காரணமா நிமித்த காரணமான 3 விதமான காரணங்கள் நீங்க வச்சிருக்கீள். அதுல எப்பேற்பட்ட காரணம்? घटाभावம் घटத்துக்கு காரணம் சொன்னா எப்பேற்பட்ட காரணம்னு கேள்வி. நதாவது ஆத்யம் யத் சமவேதம் காரியம் உற்பத்தியதே தத் சமவாயி யதா தந்தவः படஸ்ய தந்து சமவேதः சன் ஹி படோ ஜாயதே இதி தவஹ ஆசயா. இந்த அபாவம் பாவ பதார்த்தத்துக்கு சமவாயி காரணம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சமவாயி காரணம்னா எப்பேற்பட்டது? தந்துக்கள் படத்துக்கு சமவாயி காரணம், வஸ்திரத்துக்கு சமவாயி காரணம். நூல் வஸ்திரத்துக்கு என்ற மாதிரி, கபாலத்வயம் கடத்துக்கு என்ற மாதிரி, இப்படிதான் அவயவங்கள் தான் சமவாயி காரணமா இருக்க முடியுமே வழியே அபாவம் பாவத்துக்கு பதார்த்தத்துக்கு சமவாயி காரணமா இருக்க முடியாது. என்ன காரணம்னா அது லட்சணம் பொருத்தமா இருக்காது. எத் சமவேதம் காரியம் உற்பத்தியதே, இந்த காரிய பதார்த்தம் எந்த ஒரு வஸ்துவில சமவாய சம்பந்தத்தினால இருந்து உற்பத்தி ஆகிறதோ அதுதான் சமவாயி காரணம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தந்துவில சமவாய சம்பந்தேன வஸ்திரம் உண்டாகிறது, அதனால தந்து சமவாயி காரணம். கபாலங்கள் சேர்ந்து கடம் உண்டாகிறது, அதுல கபாலத்வயம் கபாலத்துல 2 கபாலத்துல சமவாய சம்பந்தேன கடகா உற்பத்தியதே. அதனால இந்த கபாலத்வயம் கடத்துக்கு சமவாயி காரணம் சொல்லலாம். அந்த மாதிரி அபாவ பதார்த்தத்துல சமவாய சம்பந்தேன பாவகா உற்பத்தியதேன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த கடாபாவம் கடத்தை குறித்து சமவாயி காரணம்னு சொல்லவே முடியாது. ததா घटाभाव समवेत सन् किम घटाभाव समवेतः सन् किम घटो जायते. घटाभावत्व समवाय संबंधेन घटम वरलिये नहि घट तदभावयो समवायो युज्यते. घटத்துக்கும் அதனுடைய அபாவத்துக்கும் சமவாய சம்பந்தம் வர முடியுமா? முடியாதுன்னு அர்த்தம். பாவாபாவயோர் விருத்தத்வேன சாமானாதிகரண்யாசம்பவாத், பாவமும் அபாவமும் ஒரு இடத்துல இருக்க முடியாது. அதனால அந்த கண்டனம் சரியில்லை. சரி. நாப்பி அசமவாயி காரணம் தந்து சம்யோக படம் பிரத்தி அசமவாயி காரணம். தந்து சம்யோக இந்த அவயவங்கள் உடைய பரஸ்பர சம்யோகம் தான் அசமவாயி காரணமாக சொல்றது. ஒரு திரவியத்தை குறித்து அசமவாயி காரணம் என்னன்னு கேட்டால் அதனுடைய சமவாயி காரணங்கள் பரஸ்பரம் சேர்றது. அந்த சேர்றதுன்னா சம்யோகம் அர்த்தம். தந்து சம்யோக படஸ்ய அசமவாயி காரணம், கபாலத்வய சம்யோக கடஸ்ய அசமவாயி காரணம், அப்படி சொல்றது. தந்து ரூபம் படரூபஸ்ய, தந்து ரூபம் தந்துவில் இருக்கிற வர்ணம் அந்த வஸ்திரத்தில் இருக்கிற வர்ணத்துக்கு அசமவாயி காரணம் தார்க்கிகால் சொல்லுவார். அதுக்கு ஒரு லட்சணமும் இருக்கு. காரியேன காரணேனவா சஹ ஏகஸ்மின் அர்த்தே சமவேதம் சத்காரணம் அசமவாயி காரணம் இது தவ சித்தாந்தா. காரியேன காரணேன ஸ்வகாரிய சமவாயி காரணேனா இத்தர்த்தா. இதெல்லாம் தர்க்க சங்கிரகத்தில் படிக்கிற விஷயம். நான் ரொம்ப ஜாஸ்தி சொல்ல மாட்டேன், மேல போடுறேன், அவ்வளவுதான். இப்போ அசமவாயி காரணத்தினுடைய லட்சணம் இது நிரூபணம் பண்ணணும்னா கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லணும். அதுக்கு இப்போ அந்த அளவுக்கு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். घटाभावस्य संयोगादि रूपत्वात्
ரூபத்வாபாவாத் அசமவாயி காரணத்துவம். அந்த சம்யோகம் தானே அசமவாயி காரணமா இருக்கணும். இது கடாபாவம் ஒரு சம்யோகாதி ரூபம் இல்ல, அதனால அசமவாயி காரணம்னு சொல்ல முடியாது. அப்ப நிமித்த காரணமா பாக்கி இருக்கு. கடத்தினுடைய அபாவம் கடத்துக்கு காரணம்னு சொன்னால் அது எப்பேற்பட்ட காரணமா இருக்கணும்? நிமித்த காரணமாகத்தான் இருக்கணும். அப்ப அது கண்டனம் பண்றார். நாபி நிமித்த காரணம் படஸ்ய துரீவேமாதினா இவ கடஸ்ய கடாபாவேன சம்பாதனீய ஸ்வரூபாபாவா. இப்ப துரீவேமாதிகள் நிமித்த காரணம் சொல்லலாம். தண்டம் சக்கரம் இதெல்லாம் கடத்துக்கு நிமித்த காரணம்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த அபாவத்தினால சம்பாதிக்க வேண்டிய ஒரு ஸ்வரூபம் இது சொல்ல முடியாது. அதுவா பவது கடாபாவோ கடம் பிரதி நிமித்த காரணம். சரி இருக்கட்டும், இருக்கட்டும்னு வச்சுட்டு சொல்ற. கடாபாவம் கடத்துக்கு நிமித்த காரணம்னு வச்சுக்கோங்க. காரிய நியத பூர்வவர்த்தி காரணம் தவ சித்தாந்தாத. காரியத்துக்கு முன்னாடி இருக்கிறது காரணம், அவ்வளவுதான். கடம் உண்டாகிறதுக்கு முன்னாடி கடாபாவம் இருக்கு, அவ்வளவுதானே. காரணத்துக்கு என்ன லட்சணம்? காரியம் ஜனிக்கிறதுக்கு முன்னாடி எது இருக்கோ அதுதான் காரணம். இப்ப கடம் உண்டாகிறதுக்கு முன்னாடி ஒரு அபாவம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு இல்லையா? நியமேன அஸ்திவா அஸ்தி. கடஸ்ய உற்பத்தே பூர்வம் கடாபாவ நியமேன அஸ்தி அப்படின்னா அது காரணம் தான். காரிய நியத பூர்வவர்த்தி காரணம் சித்தாந்தம் இருக்கு, அதனால ஜாஸ்தி கேள்வி ஒன்றும் தேவையே இல்லைன்னு சொல்றாங்க. காரிய நியத பூர்வவர்த்தி காரணம் இது தவ சித்தாந்தாத் கடோதயாத் பிராக் கடாபாவஸ்ய சத்வாச்ச ததாபி ந நிமித்த காரணாத் காரியஸ்ய உதயः மிருதः இவ தண்டாத் கடோத்பத்திய தர்சனாத். இப்ப நிமித்த காரணத்திலிருந்து காரியம் ஜனிக்கிறதுன்னு சொல்லவே முடியாது. மிருத்திலிருந்து கடம் உண்டாகிறதுன்னு சொல்ற மாதிரி தண்டத்திலிருந்து கடம் வருதுன்னு சொல்ல முடியுமா? இது என்ன கண்டனம்? நிமித்த காரணம் சொன்னா என்ன தப்பு? நிமித்த காரணம் சொன்னால் தப்பு ஒன்றும் கிடையாது. நிமித்த காரணாத் காரியஸ்ய உதயः நைவ வக்தும் சக்கியதேன்னு இவர் கண்டனம் பண்றார். ஏன் பண்ண சொல்ல முடியாது? மிருதா இவ தண்டாதேகே உற்பத்தியதம் உற்பத்திய தர்சனம். மிருத்திலிருந்து எப்படி கடம் வர்றதோ அந்த மாதிரி தண்டத்திலிருந்து கடம் வருதுன்னு சொல்ல முடியாதேன்னு கேட்கிறார். அது வாஸ்தவம் தான். அதனால்தான் மிருத்து சமவாயி காரணம் சொல்றது, தண்டம் நிமித்த காரணம் சொல்றது. அதனால இந்த கண்டனம் சரியில்லை. ஜனிகர்த்து பிரகிருதி இது சூத்திரேன ஜாயமானஸ்ய ஹேது உபாதானம் பிரகிருதி ததः பஞ்சமீ ஸ்யாதிதி பிரதிபாதிதத்வேன घटाभावात् घटः इति घटाभाव प्रातिपदिकात् பஞ்சம்யாக ஏவ அசித்தே. உபாதானமா இருந்தால் இப்படி வரணும். ஜனிகர்த்த பிரகிருதியின் சூத்திரம் இருக்கு. ஜாயமானஸ்ய ஹேதுஹு உபாதானம் பிரகிருதி பவதி, உபாதானம் அபாதானம் ஸ்யாத். அதனால பஞ்சமி விபக்தி வரும்னு சூத்திரம் சொல்றது. இதனால அந்த கடத்துக்கு உபாதானமாக இருக்கிற பதார்த்தம் எந்த பதார்த்தமோ அதிலிருந்து அதை பத்தி சொல்ல, அதுல பத்துவாதக சப்தத்திலிருந்து பஞ்சமி வரணும். இப்ப அபாவம் உபாதானம் இல்ல, அதனால பஞ்சமி வர வேண்டாம், அவ்வளவுதான். அதனால என்ன? ததः பஞ்சமி ஸ்யாத் இது பிரதிபாதிதத்வேன घटाभावात् घटः இது घटाभाव प्रातिपदिकात् பஞ்சம்யாக பஞ்சமி நசியாது சொல்றதோ சரியில்லை. சித்தியதுவா யதா கதஞ்சித் பஞ்சமி. இந்த பஞ்சமி சித்திக்காதுன்னு கேட்கிறார். உபாதானம் இல்லைன்னா பஞ்சமி சித்திக்காது என்னமோ சொல்ற. சித்தியதுவா யதா கதஞ்சித் பஞ்சமி, எப்படியாவது பஞ்சமி பக்தி வரட்டும். பவதுவா கடாபாவோபி கடம் பிரதி நிமித்தம், கடாபாவும் கடத்துக்கு நிமித்தமா இருக்கட்டும். ததாபி அபாவாதேவ பாவோத்பத்தி நியமஹ கதம். அபாவத்திலிருந்துதான் பாவோத்பத்தின்னு எப்படி சொல்ல முடியும்? சமவாயி காரணஸ்ய மிருதஸ்வத்வாத். சமவாயி காரணமே இருக்கே. घटाभाव रूप निमित्त कारण सहकृतात् मृद्रूपात् समवायि कारणाद्धि घटस्य उदयः. घटाभाव रूपमाह निमित्त कारणं तोडसः घटाभाव रूपम घटाभावம் நிமித்த காரணம் சொல்லணும். இந்த நிமித்த காரண சகிதமான மிருத்து அதிலிருந்து தான் கடம் வரணும்.
मृद्रूपात् समवायि कारणात् हि घटस्य उदयः सिद्धान्ते तु घटाभावस्य अभावरूपत्वात् कारणस्य च भावरूपत्वात् घटाभावस्य न निमित्तकारणत्वं नापि घटाभावसिद्धिः अभावरूप पदार्थस्य एव असत्वादिति போத்தியம். அபாவம் என்ற பதார்த்தமே கிடையாது, அதனால இது ஒன்றும் சொல்ல முடியாது. நம்மளுடைய பட்சத்திலையும் அபாவத்துக்கு காரணத்துவம் சொல்ல முடியாது, அதனால அபாவத்தை காரணம்னு வச்சுக்க முடியாது. அபாவம்னு ஒரு எக்ஸ்ட்ரா பதார்த்தமே ஒத்துக்கிறது இல்ல, அதனாலையும் கடாபாவம் கடத்துக்கு காரணம்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி முடிச்சிருக்கார். சரி, எப்படியாவது இருக்கட்டும். அதுல நடுவுல எதுவும் என்னமோ கொஞ்சம் சரியா இல்ல, கிரந்தம் கொஞ்சம் தகராறா இருக்கு. நனு எத்தி அபாவோ நாஸ்தி. இப்ப அபாவம் இல்லைன்னு நீங்க சொல்றீர்கள், அது எப்படி சரியா இருக்கும் கேள்வி. எத்தி அபாவோ நாஸ்தி தர்ஹி கடோ நாஸ்தி இது கடாபாவ அனுபவ கதம். அது அபாவம் நமக்கு தெரியுறதே, அபாவம் ஒரு பதார்த்தமே கிடையாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நமக்கு அனுபவத்தில் இருக்கே. கேள்வி வரும் இல்லையா? அபாவத்தை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா உடனே கேள்வி வரும், கடோ நாஸ்தின்னு சொல்றது உண்ட. கடோ நாஸ்தின்னு தெரியறது இல்லையா? கண்ணு திறந்து பார்த்தா கடோ நாஸ்தி, அதுதான் கடாபாவம். கடாபாவம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி ஒரு கேள்வி. நனு எத் அபாவோ நாஸ்தி தர்ஹி கடோ நாஸ்தி இது घटाभाव अनुभव कथम இது சேது உச்சதே அனுபலப்தி ரூப பிரமாணாத். இது அனுபலப்தி பிரமாணத்திலிருந்து அப்படி ஒரு அனுபவம் வரலாம். நஜ அனுபலப்தி வசாத் அப்படி அவித்தியமான கடாபாவ அனுபவ கதம். சரிப்பா, அனுபலப்தின்னு ஒரு பிரமாணம், அந்த அனுபலப்தி பிரமாணத்திலிருந்து இல்லாத கடாபாவத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? கடாபாவம் ஒரு பதார்த்தத்தை ஒத்துக்கிறது இல்லையே நீங்க, அப்ப அனுபலப்தி பிரமாணத்துக்கு உபயோகம் இல்லாம போயிடுமே. அப்படி கேள்வி. இது நியாயமான கேள்வி. நச்ச அனுபலப்தி வசாத் அவித்தியமான घटाभाव अनुभव कथम इति वाच्यम्. नायं घटाभाव अनुभवः घटाभावोऽस्ति इति प्रतीत्य भावात्. घटाभावः अस्ति इति நமக்கு प्रतीति இல்ல, किन्तु घटानुभवाभाव एव इति. घटத்தினுடைய அனுபவம் கிடையாது, அவ்வளவுதான். घटाभावம் ஒரு பதார்த்தத்தை நான் ஒத்துக்க மாட்டேன், घटத்தினுடைய அனுபவம் இல்லை, அவ்வளவுதான். அவ்வளவுதானே தவிர घटाभावம் ஒரு பதார்த்தத்தை நான் ஒத்துக்க முடியாதுன்னு இவர் சொல்றார். அப்ப அனுபலப்தி பிரமாணம் இதுக்கு உபயோகப்படுறது. घटाभाவத்தினுடைய அனுபவம் இல்லைன்னு காமிக்கிறதுக்கு அனுபலப்தி பிரமாணம் உபயோகப்படுறதா? என்னென்னமோ சொல்றார். நனு ஏவமபி அபாவரூப பதார்த்தஸ்யைவ அனங்கீகாராத் கதம் தவ மதே घटानुभवाभाव सिद्धि இது சேத். அபாவரூப பதார்த்தமே கிடையாது, அபாவரூப பதார்த்தஸ்யைவ அங்கீகாரம் இல்லைன்றதுனால கதம் தவ மதே घटानुभवाभाव सिद्धि. घटानुभவத்தினுடைய அபாவம் தெரியறதுன்னு சொல்றது இல்லையா, அது ஒரு அபாவமாச்சே. அனுபலப்தி பிரமாணத்தினால घटाभाவத்தை தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா घटाभाவத்தை ஒத்துக்கிறது இல்ல. அப்ப என்ன தெரியறது அனுபலப்தி பிரமாணத்தினால கேட்டா அதுக்கு பதில் சொன்னார், घटानुभவத்தினுடைய அபாவத்தை தெரிஞ்சுக்கிறேன். நான் என்ன தெரிஞ்சுட்டு இருக்கேன்? அனுபலப்தி பிரமாணத்தினால घटानुभவத்தினுடைய அபாவம் தெரிஞ்சுட்டு இருக்கேன். அப்ப அது ஒரு அபாவமாச்சே. அபாவம் இல்லைன்னு சொல்லி இப்போ உன் வாயிலிருந்தே அபாவம் வந்துருது இல்லையா, घटानुभवाभावः அனுபலப்தி பிரமாணத்தினால கிரகிக்கிறது சொன்னால் திருப்பி அபாவத்தை ஒத்துக்க வேண்டியதா போயிடுமே. அப்படி ஒரு கேள்வி. அது அந்த கேள்வி நியாயமா இருக்கு. கேள்வி சரியா கேட்கிறார், பதில் கொடுக்கும்போதுதான் கொஞ்சம் கிரந்தத்துல கொஞ்சம் இடிக்கிறது. நனு ஏவமபி அபாவரூப பதார்த்தஸ்ய ஏவ அனங்கீகாராத் கதம் தவ மதே घटानुभव अभाव सिद्धिः इति चेत् नैष दोषः. अभाव इति कश्चन अतिरिक्त स्वतंत्र पदार्थो नास्ति इत्यस्माकमभ्युपगमः. பாருங்க, அபாவம் ஒரு சுதந்திர பதார்த்தத்தை நான் ஒத்துக்கிறது இல்லேன், இதுதான் எங்களுடைய அபிப்பிராயம். அபாவம் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சுதந்திர பதார்த்தம் கிடையாது என்றுடைய அபிப்பிராயம் அர்த்தம். ததாக घटादि प्रतियोगी पदार्थाधीन सत्ताग अभाव सिद्धि. घटादि प्रतियोगी पदार्थाधीन सत्तागமாக அப்படின்னா அந்த பிரதியோகிக்கு அதீனமான ஒரு சத்தை, சுதந்திர சத்தை கிடையாது. பிரதியோகினா என்ன? எதனுடைய அபாவம் சொல்றதோ அது பிரதியோகி.
இப்ப கடத்தினுடைய அபாவம் சொல்றதா இருந்தா கடம் தான் பிரதியோகி. அந்த பிரதியோகியான கடத்துக்கு அதீனமான ஒரு சத்தை, அப்படிதான் கடாபாவத்திற்கு சுதந்திர சத்தை கடாபாவத்துக்கு கிடையாதுன்னு அர்த்தம். ததாச்ச घटादि प्रतियोगी पदार्थाधीन सत्ताग अभाव सिद्धि न च नापि घटाभाव सिद्धिः इति स्ववचन व्याघातः इति वाच्यम् स्वाभाविक सत्ताशालिनः घटाभावस्य असिद्धिरिति विवक्षितत्वा स्वाभाविकமான சத்தை உள்ள இருக்கிற ஒரு பதார்த்தம் இல்லைன்னு அர்த்தம். தஸ்மாத் घटादि प्रतियोगिकाः अभावाः बहवः सन्तु नाम न ते स्वतन्त्राः पदार्थाः नापि ततोपि घटादि कार्योत्पत्ति इति. அதனால சுதந்திர பதார்த்தமாக கடாபாவத்தை நம்ம ஒத்துக்கிறது இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் இவருடைய அபிப்பிராயம், அவ்வளவுதான். இது ஒன்னும் பிராச்சீன கிரந்தத்தில் இருக்கு, வேதாந்த கிரந்தத்தில் இப்படிதான் இருக்குன்னு நீங்க யாருமே நினைக்க கூடாது. இவர் ராமராய கவிகள் சொல்றார், அவ்வளவுதான். இந்த வேதாந்த பரிபாஷையோ அத்வைத சித்தியோ எல்லா கிரந்தத்திலையும் அபாவத்தை ஒத்துண்டுதான் போயிட்டு இருக்காங்க. ஆனா அபாவம் எந்த வஸ்துக்கும் உபாதான காரணமா ஒத்துக்கிறது இல்லைன்னு சொல்லுவோம், அதுதான். அது தார்க்கிகாலும் ஒத்துக்கிறது இல்ல, பௌத்தால் மட்டும்தான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அபாவத்துக்கு உபாதான காரணத்துவம் கிடையாது. சில கிரந்தத்துல காரணத்துவம் கிடையாதுன்னு சொல்றது, ஒரு காரணத்துக்கு விசேஷணமாக இருக்கு, காரணத்துவம் கிடையாதுன்னு இருக்கு, அது சொல்லலாம். ஆனால் அபாவம் என்ற பதார்த்தத்தை ஒத்துக்கிறது இல்லைன்றது இல்ல. அபாவத்தை ஒத்துண்டா ஒன்னும் கஷ்டம் ஒன்னும் கிடையாது. ஆனா இதுக்கு ஒரு மதம் இருக்கு, பாவாந்தரம் அபாவோகி கயாச்சித்து அபேட்சையான்னு இருக்கு. அது என்ன அர்த்தம்னா அதிகரணஸ்வரூபா அபாவகான்னு இருக்கு. பிரதியோகி ஸ்வரூபம் பிரதியோகி அதீன சத்தாகம் அப்படின்னும் கிரந்தங்கள் எங்கேயும் இல்லை. அது இவருடைய கல்பனை தான். அபாவத்துக்கு அபாவம் அதிகரண ஸ்வரூபம் அப்படின்னா ஒரு பூதலத்தில் கடாபாவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அபாவம் இருக்குன்னு சொன்னா என்ன, அது தனி பதார்த்தம் இல்ல, பூதல ஸ்வரூபமாக இருக்குன்னு அர்த்தம். கேவல பூதல ஸ்வரூபா அபாவா, அப்படி ஒரு பட்சம் வேணும்னா சொல்லலாம். அதுவும் எல்லா அபாவத்துக்கும் சொல்லல. பிரம்மணி வித்தியமான அபாவா பிரம்மஸ்வரூபா அப்படி எல்லாம் இருக்கு, அது சில பட்சங்கள் அந்த மாதிரி இருக்கு. ஆனா பிரதியோகி அதீன சத்தாகமாக அபாவம் இருக்கு, அந்த மாதிரி சொன்னா அது ஒரு சரியா தோணல. சரி, அடுத்த கேள்வி. நனு घटादि प्रतियोगिकस्य अभावस्य कथं भावत्वம். இப்ப घटादि प्रतियोगिक अभावः भावस्वरूपः எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொன்னாரா இப்போ சரியா இருக்கு. இது சேத் நாயம் தோஷः प्रतियोगी घटादि निष्ठ भावत्वेन अभावस्यापि तत् व्यवहारः. प्रतियोगी घटः प्रतियोगी घटादि निष्ठ भावत्वेन பிரதியோகி கடாதி பிரதியோகியான கடம் அதுல பாவத்துவம் இருக்கு இல்லையா, அதனால அபாவத்தையும் அப்படி விவகாரம் பண்றோம் அர்த்தம். அதிஷ்டான ரூபத்துவாத் அபாவஸ்யா இதுவா. அபாவம் அதிஷ்டான ரூபமா இருக்கு, அது ஒரு பட்சம். அந்த பட்சம் சரியா இருக்கு. அபாவஸ்ய அதிஷ்டான ரூபத்துவாத் இதுவா அயஞ்ச அபாவः மாயா தர்மத்துவாத் குண ஏவ. அது ஒரு குணமா சொல்லலாம், மாயையுடைய தர்மமா இருக்கிறதுனால குணம் சொல்லலாம்னு சொல்றான். அனிருத்த ஜாட்ய துக்கானாம் மாயா தர்மத்துவ விபதேசா. அனிருத்தம் ஜாட்யம் துக்கம் இதெல்லாம் மாயா தர்மம்னு சொல்லுவோம். அனிருத்த பர்யாயத்வாத் அபாவஸ்ய. அபாவம் சொன்னா அனிருத்தம் சொன்னா அபாவத்தினுடைய பர்யாயமா சொல்ல முடியாது. तदभिमत अभावस्य तु भावत्वं विरुद्धम् एवं तस्माद् अभावस्य गुणेषु अन्तर्भावात् न अतिरिक्त पदार्थत्वं प्रतियोग्यधीनत्वात् नापि स्वतंत्र पदार्थत्वं नापि तस्मात् अभावात् घटादि भावोत्पत्तिरिति अनवद्यम्. அதனால அபாவத்திலிருந்து பாவங்கள் உற்பத்தி ஆகுதுன்னு என்றது சரியா இல்ல அர்த்தம். அத தர்க்காத்தியனாத முக்தி யுக்தம். தர்க்காத்தியனத்தினால மோட்சம் வரும் தர்க்க கௌதம சூத்திரத்தில் இருக்கு, அதுவும் சரியில்லை.
ஏன்னா பிருத்திவியாதி பதார்த்த தத்துவஞானத்தை முக்தி அஹேதுத்வா. பிருத்திவியாதி பதார்த்த தத்துவஞானத்தினால எப்படி முக்தி வரும்? முக்திக்கு காரணமா இருக்குன்னு சொல்ல முடியாது. வியபிச்சார பாதாதி கிரந்தாத்தியனஸ்ய வாதான்ய பலாசம்பவா. வியபிச்சாராதி ஹேத்வாபாசங்கள் எல்லாம் படிக்கிறது இல்லையா? ஹேத்வாபாசங்கள், விபிச்சாரம், பாதம், சத்பிரதிபக்ஷம், இப்பேற்பட்ட ஹேத்வாபாசங்கள், அனுமானம், இந்த மாதிரி இதெல்லாம் படிக்கிறதுனால என்ன உபயோகம்? வாதம் பண்ணலாம். வாதத்துல ஒரு பட்சத்தை நிரூபணம் பண்றதுக்கு உபயோகப்படுறது. யார் ஒத்துக்கிறது இல்லையோ அவளுக்கு முன்னாடி நிரூபணம் பண்ணணும், இதெல்லாம் வேணும், தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் உபயோகம் இருக்கு. ஆத்ம தத்துவசிய அத்த அப்பிரதிபாதிதத்துவம். ஆத்ம தத்துவம் என்னன்றது நியாயசாஸ்திரத்துல சொல்லவே இல்லை. கதஞ்சித் தத் பிரதிபாதனேபி, சொல்லவே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்லப்பட்டிருக்கே, ஞானாதிகரணம் ஆத்மான்னு சொல்றதே. கதஞ்சித் தத் பிரதிபாதனம் அஸ்தி கலு சொல்றதா இருந்தா கூட ஜீவேஸ்வர பேதஸ்ய தத் சகுணத்துவஸ்ய வா ஏதத் சாஸ்திர சித்தாந்த விஷயத்துவம். இந்த சாஸ்திரத்துல ஜீவேஸ்வர பேதம் தான் சொல்றார், அது சகுணத்துவம் கூட வேற சொல்றார். அதனால அத்வைத சித்தாந்தப்படி எப்பேற்பட்ட ஆத்ம தத்துவம் சொல்லப்பட்டிருக்கோ அது இவர் சொல்லல, நியாயசாஸ்திரத்துல சொல்லப்படல. அதனால ஸ்ருதி சித்தாந்தம் என்னன்னு கேட்டா இதெல்லாம் நையாயிகால் சொல்றதெல்லாம் விட்டுண்ட மேல வந்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால இது படிச்சதுனால மட்டும் மோட்சம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. द्वितीयात् वै भयं भवति इति जीवातिरिक्त जीव नियामक ஈஸ்வர ஞானस्य பயஹேதுத்வம். தன்னை நியமனம் பண்ணக்கூடிய நியந்தாவாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனை அப்படியே தெரியறதா இருந்தால் பயம்தான் வரும். ஏன்னா நான் பண்ற கெட்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் இல்லையா ஈஸ்வரன். அப்ப அந்த ஈஸ்வரனிடத்திலிருந்து பயம்தான் வரும், இது வராது. அதனால द्वितीयात् वै भयं भवति. அப்படி ஈஸ்வரனை அப்படி மட்டும் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் அந்த பயம் வரும். பயம் தேவைப்படுறது, அது தப்பு இல்ல. அப்படி அந்த பயம் இருந்தா தான் சரியா தர்மத்துல பிரவர்த்தி வரும் இல்லையா? பயம் இருக்கட்டும், ஆனா மோட்சம் வராது. தர்க்கசாஸ்திர பிரதிபாதித்த துவைத ஞானம் அனர்த்த ஹேதுரேவ. அந்த துவைத ஞானம் அனர்த்தத்துக்கான காரணமா இருக்கு. அத சரம துக்கத்வம்சோ மோக்ஷா இத்தியுக்தம். இவாள் என்ன லட்சணம் சொல்றார் மோட்சத்துக்கு? சரம துக்கத்வம்சோ மோக்ஷா, ஆத்தியந்திக துக்கத்வம்சோ மோக்ஷா. சரம துக்கம் தான் என்ன? கடைசியில் இருக்கிற துக்கம், அதுவும் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மோட்சம். இத்தியுக்தம். சுஷுப்தி மூர்ச்சாதிஷு சரம துக்கத்வம்ச சத்வேபி அபுனராவர்த்தி லட்சண மோக்ஷாபாவா. சுஷுப்தியில சரம துக்கத்வம்சம் வர்றதே அப்படின்னா சரம துக்கம் தான் இவர் என்ன வச்சுட்டு இருக்காருன்னா அந்த துக்கத்தினுடைய தார போயிடுறது. துக்கம் இல்லாம கொஞ்சம் நேரம் நிக்க முடியறது இல்லையா சுஷுப்தியில. அப்ப சுஷுப்திக்கு முன்னாடி இருக்கிற துக்கத்வம்சம் சரம துக்கத்வம்சம்னு வச்சுட்டு கேள்வி கேட்கிறார். சுஷுப்தி மூர்ச்சாதிஷு, சுஷுப்தி காலத்துல துக்கங்கள் எல்லாம் போயிடுறது. மூர்ச்சா காலத்துல கோமா ஸ்டேஜில் போயிடுச்சுன்னா அது துக்கங்கள் எல்லாம் போயிடுறது. ஆனால் மோட்சம் கிடைக்கலையே, திருப்பி சம்சாரத்துக்கு வர்றதே. அதனால சரம துக்கத்வம்சோ மோக்ஷான்னு சொல்ல முடியாதுன்னு கண்டனம் பண்றார். ஆனா இப்படி கண்டனம் பண்ண முடியும். ஏன்னா சரம துக்கத்வம்சம் இப்படி சொல்ல மாட்டார், ஆத்தியந்திக துக்கத்வம்சான்னு சொல்லுவார். ஆத்தியந்திக துக்கத்வம்சோ மோக்ஷா. சுசுப்திக்கு முன்னாடி இருக்கிற துக்கத்வம்சம் ஆத்தியந்திக துக்கத்வம்சம் இல்ல. இனிமேல் துக்கம் வரக்கூடாது, அப்பேற்பட்ட துக்கத்வம்சத்தை ஆத்தியந்திக துக்கத்வம்சம் சொல்லுவோம். இனிமேல் துக்கமே வர்றதில்லைன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் அது ஆத்தியந்திக துக்கத்வம்சம். அதனால சுசுப்திக்கு முன்னாடி சரம துக்கத்வம்சம் இருக்கு, ஆத்தியந்திக துக்கத்வம்சம் இருக்குன்றது அவளும் ஒத்துக்கிறது இல்லை, யாருமே ஒத்துக்கிறது இல்லை. அதனால அது வச்சுட்டு கண்டனம் பண்றது சரியில்லை. கிஞ்ச துக்கத்வம்சஸ்வன்மத ரீத்யா துக்க பிரத்வம்ச அபாவ ரூப அபாவ பதார்த்த ஏவ இது பாவரூப மோக்ஷத்வம் கதம் தஸ்ய துக்கத்வம்சா தன்மத ரீத்யா துக்க பிரத்வம்சாபாவ. துக்கத்வம்சம்னா என்ன? அது ஒரு அபாவ பதார்த்தமாச்சே. உன்னுடைய மதத்துல பாரு, துக்கத்வம்சா சொன்னா துவம்சான்னு சொன்னா என்ன? அது
பிரத்வம்சாபாவஹ. நாசத்துக்கு அப்புறம் இருக்கிற அந்த அபாவத்தை தான் பிரத்வம்சாபாவம்னு சொல்லுவோம். அப்ப இந்த துக்க துவம்சம் தான் மோட்சம்னு சொன்னா என்ன அர்த்தம் வரும்? பிரத்வம்சாபாவஹ மோக்ஷா, துக்கத்தினுடைய அபாவம் தான் மோட்சம்னு வந்து போயிடும். அப்படி இருந்தால் என்ன வரும்? மோட்சம் என்றது ஒரு அபாவ பதார்த்தம்னு வந்துடும். அது சரியில்லைன்னு. ஏன்னா மோட்சம் பாவரூபமா இருக்கணும், மோட்சம் அபாவ ரூபமா இருக்கப்படாதுன்னு கண்டனம் பண்றார். ஏன் அப்படி? இருந்தா என்ன? இருந்தா என்னன்னு கேட்கலாம். இருந்தா என்னன்னு கேட்டா ஒண்ணும் சொல்ல முடியாது. மோட்சம் அபாவ ரூபமா இருந்தா என்ன ஒண்ணு தகராறுன்னு சொல்ல முடியாது. ஸ்ருதி விரோதம்னு சொல்லலாம். ஸ்ருதி மோட்சத்தை நிரூபணம் பண்ணும்போது ஆத்மஸ்வரூபமாகவே நிரூபணம் பண்றது மோட்சத்தை. கூட்டஸ்த நித்தியம் ஆத்மஸ்வரூபமயோ மோட்சா, அப்படிதான் ஸ்ருதி வாக்கியங்கள் போயிட்டு இருக்கு. அபாவ ரூபமாக மோட்சத்தை சொல்லும் பொழுது அது வேதாந்த கிரந்தங்கள்ல இதுக்கு சரிப்பட்டு வராது. அதனால தார்க்கிகால் அபாவ ரூபக மோக்ஷான்னு சொல்றார். அதனால அது சரியில்லை, அதை ஒத்துக்க முடியாதுன்னு அபிப்பிராயம். ததா துக்கஸ்ய இவ சுகஸ்யாபி வைஷயிகஸ்ய பந்தஹேதுத்வேன சத்யபி கர்ம துக்க துவம்சே வைஷயிக சுக சத்பாவாத் கதம் மோக்ஷா. இப்ப துக்கஸ்ய இவ சுகஸ்யாபி வைஷயிகஸ்ய பந்தஹேதுத்வேன, விஷய சுகம் பந்தஹேது, விஷயத்திலிருந்து வரக்கூடிய சுகம், விஷயங்களை அனுபவிச்சு கிடைக்கக்கூடிய சுகம் பந்தத்துக்கு காரணமா தானே இருக்கு. ஆமா, ஒத்துண்டாகணும். வைஷயிக சுகம் பந்தஹேதுத்வேன சத்யபி கர்ம துக்க துவம்சே, எல்லா துக்கங்களும் கெட்டு போயிடுச்சுன்னா கூட வைஷயிக சுக சத்பாவாத் கதம் மோக்ஷா, வைஷயிகமான சுகம் இருக்கே. அப்ப துக்க துவம்சம் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா சுகம் இல்லைன்னு வராது, சுகம் வரும். அப்ப அந்த வைஷயிக சுகம் இருக்குன்னு சொன்னால் எப்படி மோட்சம்? அப்படி கேக்குறார். இந்த கண்டனமும் சரியில்லை. என்ன காரணம்னா, இப்போ கர்ம துக்க துவம்சோ மோக்ஷான்னு சொல்றவா அந்த துக்க பதத்தினால வைஷயிக சுகத்தையும் எடுத்துக்கிறார். துக்கம்னா கேவலம் துக்கம் மட்டும் இல்ல, சுகமும் துக்கம்தான். இந்த வைஷயிக சுகம்னு சொல்றேல, இந்த வைஷயிக சுகத்தையும் அந்த சுக சாதனத்தையும் அத்தனை சம்சாரத்தையும் சேர்த்துதான் துக்கம்னு சொல்றார். அது ஏகவிம்சதி துக்க துவம்சா அப்படிதான் சொல்லுவார். அது ஒரு கணக்கு பண்ணி வச்சிருக்காரு. அதனால இந்த துக்கத்வம்சோ மோக்ஷான்னு சொன்னா சுகத்வம்சம் சொல்லலையே, அதனால வைஷயிக சுகம் வருமே, வரதா இருந்தால் எப்படி அதனால வர துக்கம் வருமே, அப்படி எல்லாம் கேள்வி கொண்டு கண்டனம் பண்ணவே முடியாது. அதனால தார்க்கிக சித்தாந்தத்தை கண்டனம் பண்ணணும்னா இது கண்டனம் பண்ற வழி சரியில்லை. இருக்கட்டும். தர்க்கமத கண்டனம் நாம சதுர்த்த பிரகரணம் சமாப்தம். சரி, இதோட முடிக்கிறேன்.